அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் சவுதி அரேபியாலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விஷயமா. இந்தியாவில் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் சேமியா. இது வந்து எனக்கு 2 கப்பு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, 5 ஏலக்காய். இது வந்து பல்ஸ் மோட் பண்ணிக்கணும். ரொம்ப பவுடராக பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும். அடுத்து வந்து மில்க் மேட் எடுத்துக்குவோம். மில்க் மேடு வந்து நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு மில்க் மேட் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர். அப்படி பட்டர் இல்லைன்னா நம்ம கீ கூட எடுத்துக்கலாம். ஆனால் பட்டர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். ஏன்னா பட்டர் வந்து நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். பட்டர் வந்து டக்குன்னு கரிஞ்சிரும். இது கரியாமல் பார்த்துக்கணும். இது மெல்ட் ஆனோன்னும் சேமியா எடுத்து அதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஏன்னா அதுவுமே டக்குன்னு கரிஞ்சிரும். இது ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேமில் தான் நம்ம இது செய்யணும். ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த ஸ்வீட்டு. நெக்ஸ்ட்டு சேமியாவை போட்டுக்குவோம். சேமியாவை போட்டுட்டு நல்லா சவக்கிற அளவுக்கு இருக்கணும். இதுவே ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வறுக்கணும். அந்த பட்டரில் வறுக்கணும். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஈதுக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது பார்ட்டி வச்சாக்கா அதுக்கு கூட ஒரு பிளேட்டில் செஞ்சு வைக்கலாம். இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போகிறோம், ஒரு ஸ்வீட் கடையில் ஏதாவது நம்ம வாங்கிட்டு தான் போவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு சவுண்டு வந்துருச்சு. அடுத்தது அந்த நட்ஸு கிரைண்ட் பண்ணோம்ல, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற மாதிரி செய்யுங்க. நட்ஸு நம்ம நிறையா போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் போட்ட அளவு வந்து இது வந்து 1/4 கப்பு வந்துச்சு எனக்கு. இதுவே கரெக்டான அளவு தான். நெக்ஸ்ட்டு மில்க் மேட் ஆட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் ஆற வேணாம். ஏன்னா ரொம்ப ஆறிட்டாக்கா அது வந்து க்ரன்ச்சியாக போயிடும். நல்லா கையாட்டி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு. ஏன்னா மில்க் மேடு வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அதனால் நல்லா நம்ம கையாட்டி இப்போ ஃபுல்லாக பிணைஞ்சி விட்டுட்டு அச்சு வச்சுருவோம். என்கிட்ட இப்போ மருந்து பாட்டில் கேப் இருந்துச்சு. அதை எடுத்து நான் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அந்த கேப் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் செஞ்ச நல்லா தான் இருந்துச்சு. அப்படி அந்த கேப் இது இல்லைன்னா நம்ம குக்கி கட்டர் இருக்கும்ல, குக்கி கட்டர்லேயும் வச்சுக்கலாம். அந்த குக்கி கட்டருமே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்டில் கீ தடவி அதை ப்ரெஸ் பண்ணி பர்ஃபி மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது ஆறின பிறகு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் செஞ்சு பார்த்து எனக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ரெண்டாவது அதுலேருந்து வெளியில் எடுக்க முடியல, ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால நான் என்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சு. குக்கி கட்டர்லேயும் நான் ட்ரை பண்ணினேன். அதுவுமே சூப்பராக வந்துச்சு. எனக்கு இதை விட அந்த குக்கி கட்டரில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குக்கி கட்டரில் என்கிட்ட ரவுண்ட் ஷேப் தான் இருந்துச்சு. இதுலேயே ஹார்ட் ஷேப்பும் இருக்கும். ஹார்ட்டு ஷேப்பில் வச்சாலுமே சூப்பராக இருக்கும் இந்த பர்ஃபிக்கு. பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இதுக்கு செலவும் கம்மி, வேலையும் மிச்சம். நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது நம்ம கையால் ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு போய் அதுவள்கிட்ட கொடுத்தாக்கா அது ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட வரேன். ஓகே, பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.